ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் உள்ள சென்னை சில்க்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். இப்போ எனக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தாச்சு. என்னோடய ஹஸ்பண்டும் எனக்கு எடுக்கும் போதே 2-3 ஷர்ட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் பேண்ட் மட்டும் செட் ஆகலாங்க. சரி, பேண்ட் பிளாக் இல்லை சரவணா ஸ்டோரில். சரி, சென்னை சில்க்ஸுக்கு போயிட்டு பேண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வண்ணாரப்பேட்டை வழியாக போய்கிட்டு இருக்கோம். இதோட இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த லாஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இங்கே உள்ள ஆர்எம்கேவி வரும். ஆர்எம்கேவிலையும் எடுக்கலாம். ட்ரெஸ் நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், துணியும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆர்எம்கேவி போவாங்க. நாங்கள் எல்லா இடமும் மாற்றி மாற்றி தான் நாங்கள் போவோம். ஆர்எம்கேவி போவோம், சென்னை சில்க்ஸ் போவோம். அடிக்கடி கொஞ்சம் சரவணா ஸ்டோர் போவோம். ஏன் அப்படின்னாக்கா எல்லாமே ஒரே இடத்துல நம்ம கிடைக்கிறனால சரவணா ஸ்டோர் போயிடுறது, அப்படியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறது. இங்கே சென்னை சில்க்ஸு இல்லைன்னா ஆர்எம்கேவிலாம் போனால் ட்ரெஸ் மட்டும்தானே எடுக்க முடியும். அப்படிங்கிறனால ட்ரெஸ் எடுக்கனா மட்டும் அங்கே எப்போயாவது போவோம். ஆர்எம்கேவிலேருந்து கொஞ்சம் அந்த பாலம்லாம் தாண்டி இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்தோம் அப்படின்னா இதுதான் சென்னை சில்க்ஸ். நகைக்கடையோடு சேர்ந்துருக்கு. இதில் பார்த்திங்கனாக்கா ஆரம்பத்தில் போனோடனே எங்களுக்கு கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. சரி, வெளியில் பானிபூரி வச்சுருந்தாங்க. பானிபூரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் 6 பானிபூரி 40 ரூபா அப்படின்னு சாப்பிட்டோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. தயிர், அப்புறம் புதினா, அப்புறம் ஒரு ரசம், அப்படி 3 ஃப்ளேவர் இருந்துச்சு. சரி, நான் ஒரு 2-3, என் ஹஸ்பண்ட் ஒரு 3 அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வெளியில் அந்த ஊஞ்சல் வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, இந்த ஊஞ்சலில் உட்கார என்னை ஒரு வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். சரி, கடைக்கு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே போயாச்சு. லிஃப்ட் ஏறி இறங்கிட்டு அப்புறம் இவங்களோட ஜென்ஸுக்கு எடுக்கிற ஷர்ட்டெல்லாம் எடுக்கிற ஃப்ளோருக்கு போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் துணி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. அது ரொம்ப இதுதான். எல்லாருமே இங்கே எடுக்கிறதுக்கு காரணம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். சென்னை சில்க்ஸ் ஷர்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கலர்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் நல்லா செம்மையாக வச்சுருந்தாங்க. ஆனால் ஷர்ட் எல்லாமே 500 ரூபா அந்த ரேஞ்சு. நல்லாயிருக்கும். எப்போவுமே குறைஞ்ச ரேட்டில் தான் என் ஹஸ்பண்ட் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா அடிக்கடி மாற்றிடுவாங்க ஷர்ட்டு. ரொம்ப வருஷம் வச்சு யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி கிடையாது, திட்டுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட்டு நல்லா இருக்குங்க, இதை எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நல்லா இருக்கணும்னு அப்புறம் எடுத்துட்டாங்க. அப்புறம் 2 நைட் பேண்ட்டும் அந்த டிஷர்ட்டும் எடுத்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 500 ரூபான்னு நினைக்கிறேன் இந்த டிஷர்ட்டு. அந்த ரேஞ்சில் வாங்கியாச்சு. ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன், அதனால் வச்சு காட்டினாங்க. அதுக்கப்புறம் பேண்ட் எடுக்கிறதுக்குன்ட்டு கிளம்பியாச்சு. பேண்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக்லேயே ஏகப்பட்ட பிளாக் வச்சுருந்தாங்கங்க. நல்ல டார்க் பிளாக்கு. இப்போ போடுறாங்க பார்த்திங்களா, இதுதான் சரியான பிளாக்கு, நல்ல பிளாக்கு. இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே அதில் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சது அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த திக்கு பிளாக், டார்க் பிளாக்கில் தான் நான் எடுக்க சொன்னேன். மேக்ஸிமம் பிளாக் எடுப்பாங்க. ஏன்னா எல்லா ஷர்ட்டுக்கும் நம்ம எல்லா கலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு மொத்தமாக கிழிச்சு எடுத்தாச்சு. அதில் ஒரு 30 பாயிண்ட் மட்டும் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் டெய்லருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கிழிக்காமல் அப்படியே மொத்தமாக வாங்கியாச்சு பேண்ட்டு. அப்போ டெய்லர் தைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களே கிழிச்சிக்குவாங்க. பேண்ட்டு ஷர்ட்டு எடுக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த தையக்கூலி தாங்க சரியான தையக்கூலியாக இருக்குது இந்த பேண்ட்டு ஷர்ட்டுக்கெலாம் வெளியே கொடுக்குறது. இது பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இது மாதிரி பாக்ஸாக வச்சுருந்தாங்க. பேண்ட்டும் இதில் இருக்குது, ஷர்ட்டும் இதில் இருக்குது. 345 ரூபா தான் போட்டிருந்தாங்க. ஆனால் துணியோட குவாலிட்டி இந்த விலைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு 2 எடுத்துகிட்டு வந்துட்டோம். வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் அந்த ஊஞ்சல் வச்சு நல்லா வீடியோ எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இன்னொரு வீடியோ எடுக்கலான்னு உட்காந்து அங்கே ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க. சரி, பாட்டியை எழுப்பிவிட்டுட்டு உட்கார வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட உட்காந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த பாட்டியும் சரி சந்தோஷமாக என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அவங்க சென்னையில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கதை பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே பேசிக்கிட்டே அவங்க கூட சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு போகும்போது ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் பைய கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷவர்மா வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னாச்சு. ஷவர்மா ஒன்று சாப்பிட்டாலே போதும், வயிறு நிறைஞ்சிரும். வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வாங்கிட்டு வந்த இந்த ட்ரெஸ்ஸு வந்து இது தாங்க. இது வந்து நைட் பேண்ட்டு ரெண்டுமே. ஒரு பேண்ட்டு வந்து 345 ரூபா போட்டிருந்தாங்க. விலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. துணியும் நல்லா இருந்துச்சு. பனியன் கிளாத்து தான், காட்டன் மிக்சடு அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த 2 துண்டு வாங்கியிருந்தேன் பார்த்துக்குங்க. நல்ல டவல், நல்ல பெரிய டவல், நீளமான டவல். ஒரு டவல் வந்து 175 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. நல்லா ஈரம்லாம் இழுக்கிற மாதிரி தான் துணியெல்லாம் தொட்டு வாங்கணும், அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இந்த டிஷர்ட்டும் அது மாதிரி தான் 400 500 என்னமோ ரேஞ்சு போட்டுருந்துச்சு. துண்டு ரொம்ப நீளமாக இருந்துச்சுங்க. கட்டிக்கிட்டு குளிக்கிறதுக்கெலாம் ஆகும் ஜென்ஸுக்கு, அந்த மாதிரி நல்லா நீளமான துண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துணியோட வீடியோ மட்டும் நான் நெக்ஸ்ட் டே எடுத்தேன். அதுக்குள்ளே வந்து காலையில் பார்த்திங்கனாக்கா ட்ரெஸ்ஸை பேண்ட்டெல்லாம் கொண்டு போய் தைக்க கொடுத்துட்டாங்களாம் என்னோடய ஹஸ்பண்ட். எங்கடா இங்கே காணுமேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த பாக்ஸில் இருக்க பேண்ட்டு ஷர்ட்டு மட்டும் கொஞ்சம் மெதுவாக தைக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அது மட்டும் இருக்குது. தீபாவளிக்கு தேவையான ஒரு 4 பேண்ட்டு மட்டும் கருப்பு எடுத்தாங்க. அதை மட்டும் கொண்டு போய் தைக்க கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த வீடியோவில் அந்த பேண்ட்டு இருக்காது. துணியும் நல்லா தாங்க இருந்துச்சு. இந்த பாக்கெட்டில் உள்ளது, இந்த பாக்ஸில் உள்ள பேண்ட்டு ஷர்ட்டும் நல்லா தான் இருக்குது. துணி 345 ரூபா தான். என்னோடய ஹஸ்பண்ட் அடிக்கடி மாற்றிடுவாங்க, அவங்களுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் வாங்கிட்டு வந்த ஷவர்மாவும் உட்காந்து நைட்டாக சாப்பிட்ருவோம். ஏன்னா சீக்கிரம் வந்தது 9 மணி ஆகிட்டு, வீட்டுக்கு வரதுக்கு 9 மணி ஆகிட்டு. சரி அதனால் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. எனக்கு பசி, சரியான பசி. அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றேன்னாங்க. அதனால் நான் உட்காந்து ஒரு ஷவர்மா சாப்பிட்டேன். ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக ஆயிரும். நம்ம பிரித்து லைட்டாக ஒரு சத்தம் கேட்டாலே நம்ம வீட்டு குட்டி பிள்ளைங்களுக்கு காது கேட்டுரும். வந்துட்டாங்க. ஷவர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்தேன். ஏன்னா அதுலேயும் சிக்கன் பரவாயில்ல, அந்த மயோனஸ்லலாம் பூண்டு சேர்த்துருப்பாங்க. அந்த பூண்டெல்லாம் நாய்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வீடியோ பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மசாலா அதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. அதனால் சரி ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.